Welcome to day 36 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from Leviticus 16 to 18. These passages reveal God's desire for holiness, forgiveness, and a life set apart for Him. May today's reading remind you that God makes a way for restoration and calls us to walk in purity and obedience. Let us begin with a repentant heart and a sincere desire to live for His glory. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 36வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் லேவியராகமம் 16 முதல் 18 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவன் பரிசுத்தத்தையும் மன்னிப்பையும் அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையையும் விரும்புகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் மீட்புக்கும் புதுப்பித்தலுக்கும் வழி செய்கிறார் என்றும் நாம் தூய்மையுடனும் கீழ்ப்படிதலுடனும் நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம் என்றும் இன்றைய வாசிப்பு நினைவூட்டட்டும். மனந்திரும்பும் இதயத்துடனும் அவருடைய மகிமைக்காக வாழ விரும்பும் உண்மையான ஆசையுடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Leviticus chapter 16. லேவியராகமம் அதிகாரம் 16. Verse 1. And the Lord spake unto Moses after the death of the two sons of Aaron, when they offered before the Lord, and died. வசனம் 1. ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. And the Lord said unto Moses, Speak unto Aaron thy brother, that he come not at all times into the holy place, within the veil before the mercy seat, which is upon the ark, that he die not, for I will appear in the cloud upon the mercy seat. வசனம் 2. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். Verse 3. Thus shall Aaron come into the holy place with a young bullock for a sin offering, and a ram for a burnt offering. வசனம் 3. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். Verse 4. He shall put on the holy linen coat, and he shall have the linen breeches upon his flesh, and shall be girded with a linen girdle, and with the linen mitre shall he be attired. These are holy garments, therefore shall he wash his flesh in water, and so put them on. வசனம் 4. அவன் பரிசுத்தமான சணல் நூல் செட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் ஜல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு. Verse 5. And he shall take of the congregation of the children of Israel 2 kids of the goats for a sin offering, and 1 ram for a burnt offering. வசனம் 5. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்திலே பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்கதகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். Verse 6. And Aaron shall offer his bullock of the sin offering, which is for himself, and make an atonement for himself, and for his house. வசனம் 6. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி. Verse 7. And he shall take the 2 goats, and present them before the Lord, at the door of the tabernacle of the congregation. வசனம் 7. அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி. Verse 8. And Aaron shall cast lots upon the 2 goats, 1 lot for the Lord,
and the other lot for the scapegoat. வசனம் 8. அந்த 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் குறித்து கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் ஓக்காடாக விடப்படும் வெள்ளாட்டுக்கடாவுக்கென்று ஒரு சீட்டும் போட்டு. Verse 9. And Aaron shall bring the goat upon which the Lord's lot fell, and offer him for a sin offering. வசனம் 9. கர்த்தருக்கென்று சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை பாவ நிவாரண பலியாகச் சேரப்பண்ணி. Verse 10. But the goat, on which the lot fell to be the scapegoat, shall be presented alive before the Lord, to make an atonement with him, and to let him go for a scapegoat into the wilderness. வசனம் 10. போக்காடாக விடப்படச் சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவிர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்தரத்திலே போகவிடவும் கர்த்தருடைய சந்நிதியில் உயிரோடே நிறுத்தி. Verse 11. And Aaron shall bring the bullock of the sin offering, which is for himself, and shall make an atonement for himself, and for his house, and shall kill the bullock of the sin offering which is for himself. வசனம் 11. பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவிர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. Verse 12. And he shall take a censer full of burning coals of fire from off the altar before the Lord, and his hands full of sweet incense beaten small, and bring it within the veil. வசனம் 12. கர்த்தருடைய சந்நிதியிலிருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்புத்தணலினால் தூபகலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. Verse 13. And he shall put the incense upon the fire before the Lord, that the cloud of the incense may cover the mercy seat that is upon the testimony, that he die not. வசனம் 13. தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போடக்கடவன். Verse 14. And he shall take of the blood of the bullock, and sprinkle it with his finger upon the mercy seat eastward, and before the mercy seat shall he sprinkle of the blood with his finger 7 times. வசனம் 14. பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக 7 தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன். Verse 15. Then shall he kill the goat of the sin offering, that is for the people, and bring his blood within the veil, and do with that blood as he did with the blood of the bullock, and sprinkle it upon the mercy seat, and before the mercy seat. வசனம் 15. பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை அவன் கொன்று அதின் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதின் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து. Verse 16. And he shall make an atonement for the holy place, because of the uncleanness of the children of Israel, and because of their transgressions in all their sins. And so shall he do for the tabernacle of the congregation, that remaineth among them in the midst of their uncleanness. வசனம் 16. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயச்சித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்யக்கடவன். Verse 17. And there shall be no man in the tabernacle of the congregation when he goeth in to make an atonement in the holy place, until he come out, and have made an atonement for himself, and for his household, and for all the congregation of Israel. வசனம் 17.
பாவநிவிர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவநிவிர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. Verse 18. And he shall go out unto the altar that is before the Lord, and make an atonement for it, and shall take of the blood of the bullock, and of the blood of the goat, and put it upon the horns of the altar round about. வசனம் 18. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டு கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி. Verse 19. And he shall sprinkle of the blood upon it with his finger 7 times, and cleanse it, and hallow it from the uncleanness of the children of Israel. வசனம் 19. தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதின் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். Verse 20. And when he hath made an end of reconciling the holy place, and the tabernacle of the congregation, and the altar, he shall bring the live goat. வசனம் 20. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து தீர்ந்த பின்பு உயிரோடிருக்கிற வெள்ளாட்டுக்கடாவை சேர பண்ணி. Verse 21. And Aaron shall lay both his hands upon the head of the live goat, and confess over him all the iniquities of the children of Israel, and all their transgressions in all their sins, putting them upon the head of the goat, and shall send him away by the hand of a fit man into the wilderness. வசனம் 21. அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். Verse 22. And the goat shall bear upon him all their iniquities unto a land not inhabited, and he shall let go the goat in the wilderness. வசனம் 22. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விடக்கடவன். Verse 23. And Aaron shall come into the tabernacle of the congregation, and shall put off the linen garments, which he put on when he went into the holy place, and shall leave them there. வசனம் 23. ஆரோன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் வந்து தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது உடுத்தியிருந்த சணல் நூல் வஸ்திரங்களை களைந்து அங்கே வைத்துவிட்டு. Verse 24. And he shall wash his flesh with water in the holy place, and put on his garments, and come forth, and offer his burnt offering, and the burnt offering of the people, and make an atonement for himself, and for the people. வசனம் 24. பரிசுத்த இடத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி தன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வெளியே வந்து தன் சர்வாங்கதகனபலியையும் ஜனங்களின் சர்வாங்கதகனபலியையும் இட்டு தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்து. Verse 25. And the fat of the sin offering shall he burn upon the altar. வசனம் 25. பாவநிவாரண பலியின் கொழுப்பை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். Verse 26. And he that let go the goat for the scapegoat shall wash his clothes, and bathe his flesh in water, and afterward come into the camp. வசனம் 26. போகவிடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. Verse 27. And the bullock for the sin offering,
and the goat, for the sin offering, whose blood was brought in to make atonement in the holy place, shall 1 carry forth without the camp. And they shall burn in the fire their skins, and their flesh, and their dung. வசனம் 27. பாவநிவிர்த்திக்கென்று பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இரத்தம் கொண்டுவரப்பட்ட பாவநிவாரண பலியாகிய காளையையும் பாவநிவாரண பலியாகிய வெள்ளாட்டுக்கடாவையும் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அவைகளின் தோலையும் மாம்சத்தையும் சாணியையும் அக்கினியிலே சுட்டிரிக்க கடவர்கள். Verse 28. And he that burneth them shall wash his clothes, and bathe his flesh in water, and afterward he shall come into the camp. வசனம் 28. அவைகளைச் சுட்டிரித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்குள் வருவானாக. Verse 29. And this shall be a statute forever unto you, that in the 7th month, on the 10th day of the month, ye shall afflict your souls, and do no work at all, whether it be one of your own country, or a stranger that sojourneth among you. வசனம் 29. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. Verse 30. For on that day shall the priest make an atonement for you, to cleanse you, that ye may be clean from all your sins before the Lord. வசனம் 30. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யப்படும். Verse 31. It shall be a Sabbath of rest unto you, and ye shall afflict your souls, by a statute forever. வசனம் 31. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. Verse 32. And the priest, whom he shall anoint, and whom he shall consecrate to minister in the priest's office in his father's stead, shall make the atonement, and shall put on the linen clothes, even the holy garments. வசனம் 32. அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்திற்கு வந்து ஆசாரிய ஊழியன் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியனே பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். அவன் பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு. Verse 33. And he shall make an atonement for the holy sanctuary, and he shall make an atonement for the tabernacle of the congregation, and for the altar, and he shall make an atonement for the priests, and for all the people of the congregation. வசனம் 33. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவநிவிர்த்தி செய்யக்கடவன். Verse 34. And this shall be an everlasting statute unto you, to make an atonement for the children of Israel for all their sins once a year. And he did as the Lord commanded Moses. வசனம் 34. இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவநிவிர்த்தி செய்வது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே ஆரோன் செய்தான். Leviticus chapter 17. லேவியராகமம் அதிகாரம் 17. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Speak unto Aaron, and unto his sons, and unto all the children of Israel, and say unto them, This is the thing which the Lord hath commanded, saying. வசனம் 2. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியதாவது,
கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால். Verse 3 What man soever there be of the house of Israel that killeth an ox, or lamb, or goat, in the camp, or that killeth it out of the camp. வசனம் 3 இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறியாட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடாரவாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்குச் செலுத்தும்படி கொண்டுவராமல். Verse 4 And bringeth it not unto the door of the tabernacle of the congregation, to offer an offering unto the Lord before the tabernacle of the Lord. Blood shall be imputed unto that man. He hath shed blood, and that man shall be cut off from among his people. வசனம் 4 பாளையத்துக்குள்ளேயாகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். Verse 5 To the end that the children of Israel may bring their sacrifices, which they offer in the open field, even that they may bring them unto the Lord, unto the door of the tabernacle of the congregation, unto the priest, and offer them for peace offerings unto the Lord. வசனம் 5 ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடாரவாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாகச் செலுத்த கடவர்கள். Verse 6 And the priest shall sprinkle the blood upon the altar of the Lord at the door of the tabernacle of the congregation, and burn the fat for a sweet savor unto the Lord. வசனம் 6 அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசரிப்பு கூடாரவாசலிலிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். Verse 7 And they shall no more offer their sacrifices unto devils, after whom they have gone a-whoring. This shall be a statute forever unto them throughout their generations. வசனம் 7 தாங்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாதிருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. Verse 8 And thou shalt say unto them, Whatsoever man there be of the house of Israel, or of the strangers which sojourn among you, that offereth a burnt offering or sacrifice. வசனம் 8 மேலும் நீ அவர்களை நோக்கி இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் சர்வாங்கதகனபலி முதலானவைகளையிட்டு. Verse 9 And bringeth it not unto the door of the tabernacle of the congregation, to offer it unto the Lord, even that man shall be cut off from among his people. வசனம் 9 அதை ஆசரிப்பு கூடாரவாசலிலே கர்த்தருக்குச் செலுத்தும்படி கொண்டுவராவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்று சொல். Verse 10 And whatsoever man there be of the house of Israel, or of the strangers that sojourn among you, that eateth any manner of blood, I will even set my face against that soul that eateth blood, and will cut him off from among his people. வசனம் 10 இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் ராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். Verse 11 For the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make an atonement for your souls. For it is the blood that maketh an atonement for the soul. வசனம் 11 மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவநிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவநிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. Verse 12 Therefore I said unto the children of Israel,
No soul of you shall eat blood, neither shall any stranger that sojourneth among you eat blood. வசனம் 12. அதிநிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னேன். Verse 13. And whatsoever man there be of the children of Israel, or of the strangers that sojourn among you, which hunteth and catcheth any beast or fowl that may be eaten, he shall even pour out the blood thereof, and cover it with dust. வசனம் 13. இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதின் இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். Verse 14. For it is the life of all flesh, the blood of it is for the life thereof. Therefore I said unto the children of Israel, Ye shall eat the blood of no manner of flesh, for the life of all flesh is the blood thereof. Whosoever eateth it shall be cut off. வசனம் 14. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்குச் சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதின் இரத்தந்தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னேன். Verse 15. And every soul that eateth that which died of itself, or that which was torn with beasts, whether it be one of your own country, or a stranger, he shall both wash his clothes, and bathe himself in water, and be unclean until the even. Then shall he be clean. வசனம் 15. தானாய் இறந்து போனதையாவது வீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக, பின்பு சுத்தமாயிருப்பான். Verse 16. But if he wash them not, nor bathe his flesh, then he shall bear his iniquity. வசனம் 16. அவன் தன் வஸ்திரங்களை தோய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார். Leviticus chapter 18. லேவியராகமம் அதிகாரம் 18. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Speak unto the children of Israel, and say unto them, I am the Lord your God. வசனம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். Verse 3. After the doings of the land of Egypt, wherein ye dwelt, shall ye not do, and after the doings of the land of Canaan, whither I bring you, shall ye not do, neither shall ye walk in their ordinances. வசனம் 3. நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும். Verse 4. Ye shall do my judgments, and keep mine ordinances, to walk therein. I am the Lord your God. வசனம் 4. என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். Verse 5. Ye shall therefore keep my statutes and my judgments, which if a man do, he shall live in them. I am the Lord. வசனம் 5. ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். Verse 6. None of you shall approach to any that is near of kin to him, to uncover their nakedness. I am the Lord. வசனம் 6. ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது,
நான் கர்த்தர். Verse 7. The nakedness of thy father, or the nakedness of thy mother, shalt thou not uncover. She is thy mother. Thou shalt not uncover her nakedness. வசனம் 7. உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது. அவள் உன் தாயானவள், அவளை நிர்வாணமாக்கலாகாது. Verse 8. The nakedness of thy father's wife shalt thou not uncover. It is thy father's nakedness. வசனம் 8. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம். Verse 9. The nakedness of thy sister, the daughter of thy father, or daughter of thy mother, whether she be born at home, or born abroad, even their nakedness thou shalt not uncover. வசனம் 9. உன் தகப்பனுக்காவது உன் தாய்க்காவது வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது. Verse 10. The nakedness of thy son's daughter, or of thy daughter's daughter, even their nakedness thou shalt not uncover, for theirs is thine own nakedness. வசனம் 10. உன் குமாரனுடைய மகளையாவது உன் குமாரத்தியினுடைய மகளையாவது நிர்வாணமாக்கலாகாது, அது உன்னுடைய நிர்வாணம். Verse 11. The nakedness of thy father's wife's daughter, begotten of thy father, she is thy sister. Thou shalt not uncover her nakedness. வசனம் 11. உன் தகப்பனுடைய மனைவியினிடத்தில் உன் தகப்பனுக்கு பிறந்த குமாரத்தியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உனக்கு சகோதரி. Verse 12. Thou shalt not uncover the nakedness of thy father's sister. She is thy father's near kinswoman. வசனம் 12. உன் தகப்பனுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தகப்பனுக்கு நெருங்கின இனமானவள். Verse 13. Thou shalt not uncover the nakedness of thy mother's sister, for she is thy mother's near kinswoman. வசனம் 13. உன் தாயினுடைய சகோதரியை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாய்க்கு நெருங்கின இனமானவள். Verse 14. Thou shalt not uncover the nakedness of thy father's brother. Thou shalt not approach to his wife. She is thine aunt. வசனம் 14. உன் தகப்பனுடைய சகோதரனை நிர்வாணமாக்கலாகாது, அவன் மனைவியை சேராயாக, அவள் உன் தகப்பனுடைய சகோதரி. Verse 15. Thou shalt not uncover the nakedness of thy daughter-in-law. She is thy son's wife. Thou shalt not uncover her nakedness. வசனம் 15. உன் மருமகளை நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் குமாரனுக்கு மனைவி, அவளை நிர்வாணமாக்கலாகாது. Verse 16. Thou shalt not uncover the nakedness of thy brother's wife. It is thy brother's nakedness. வசனம் 16. உன் சகோதரனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் சகோதரனுடைய நிர்வாணம். Verse 17. Thou shalt not uncover the nakedness of a woman and her daughter. Neither shalt thou take her son's daughter, or her daughter's daughter, to uncover her nakedness, for they are her near kinswomen. It is wickedness. வசனம் 17. ஒரு ஸ்திரீயையும் அவள் மகளையும் நிர்வாணமாக்கலாகாது, அவளுடைய குமாரரின் மகளையும் குமாரத்தியின் மகளையும் நிர்வாணமாக்கும்படி விவாகம் பண்ணலாகாது, இவர்கள் அவளுக்கு நெருங்கின இனமானவர்கள், அது முறைகேடு. Verse 18. Neither shalt thou take a wife to her sister, to vex her, to uncover her nakedness, beside the other in her life. Time. வசனம் 18. உன் மனைவி உயிரோடிருக்கையில் அவளுக்கு உபத்திரவமாக அவள் சகோதரியையும் நிர்வாணமாக்கும் பொருட்டு அவளை விவாகம் பண்ணலாகாது. Verse 19. Also thou shalt not approach unto a woman to uncover her nakedness, as long as she is put apart for her uncleanness. வசனம் 19.
ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலக்கத்திலிருக்கையில் அவளை நிர்வாணமாக்க அவளோடே சேராதே. Verse 20. Moreover, thou shalt not lie carnally with thy neighbor's wife, to defile thyself with her. வசனம் 20. பிறனுடைய மனைவியோடே சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Verse 21. And thou shalt not let any of thy seed pass through the fire to Molech, neither shalt thou profane the name of thy God. I am the Lord. வசனம் 21. நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே. உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே. நான் கர்த்தர். Verse 22. Thou shalt not lie with mankind, as with womankind. It is abomination. வசனம் 22. பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. Verse 23. Neither shalt thou lie with any beast to defile thyself therewith, neither shall any woman stand before a beast to lie down thereto. It is confusion. வசனம் 23. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரீயானவள் மிருகத்தோடே புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பான தாறுமாறு. Verse 24. Defile not ye yourselves in any of these things, for in all these the nations are defiled which I cast out before you. வசனம் 24. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. Verse 25. And the land is defiled. Therefore I do visit the iniquity thereof upon it, and the land itself vomiteth out her inhabitants. வசனம் 25. ஆகையால் அதின் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். Verse 26. Ye shall therefore keep my statutes and my judgments, and shall not commit any of these abominations, neither any of your own nation, nor any stranger that sojourneth among you. வசனம் 26. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. Verse 27. For all these abominations have the men of the land done, which were before you, and the land is defiled. வசனம் 27. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் போது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு. Verse 28. That the land spew not you out also, when ye defile it, as it spewed out the nations that were before you. வசனம் 28. நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். Verse 29. For whosoever shall commit any of these abominations, even the souls that commit them, shall be cut off from among their people. வசனம் 29. இப்படிப்பட்ட அருவருப்பானவைகளில் யாதொன்றை யாராவது செய்த அந்த ஆத்துமாக்கள் ஜனத்தில் ராதபடிக்கு அறுப்புண்டு போவார்கள். Verse 30. Therefore shall ye keep mine ordinance, that ye commit not any one of these abominable customs, which were committed before you, and that ye defile not yourselves therein. I am the Lord your God. வசனம் 30. ஆகையால் உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு என் கட்டளையை கைக்கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். Day 36 of our Bible challenge is now complete. May today's reading strengthen your understanding that God is holy and He lovingly calls us to live differently in this world.
Let His word guard your heart, purify your thoughts, and guide your steps with wisdom. Comment below what truth from today encouraged you to walk closer with God. And join us again tomorrow for day 37. God bless you. பைபிள் சவாலின் 36வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் பரிசுத்தமானவர் என்றும் இந்த உலகத்தில் வேறுபட்ட வாழ்க்கை வாழ அன்போடு நம்மை அழைக்கிறார் என்றும் உங்கள் புரிதலை பலப்படுத்தட்டும். அவருடைய வார்த்தை உங்கள் இதயத்தை காத்து உங்கள் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் நடையை ஞானத்துடன் வழிநடத்தட்டும். கமெண்டில் இன்று எந்த சத்தியம் உங்களை தேவனுக்கு மேலும் அருகில் நடக்க ஊக்கப்படுத்தியது என்று பகிருங்கள். நாளை 37வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.